எங்களை பொறுத்தவரை ஸ்டாலின் இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். விஜய் தேர்தலுக்கு முன்பு பரப்புரையில் ஒன்று சொன்னார், உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கிறது, விலை போன காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொன்னார். இப்போ நீங்கள் உண்மையான காங்கிரஸை கூப்பிட்டுருக்கீங்களா இல்லை காசு வாங்கின காங்கிரஸை கூப்பிட்டுருக்கீங்களா? இன்றைக்கு விஜயோடைய எழுச்சி என்பது அந்த பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு எழுச்சியாக பார்க்கிறேன். இருந்தாலும் அரகன்ஸ் டு த கோரில் இருக்கிறாப்புல தப்பி தவறி ஆட்சி கீச்சி கிடச்சிருச்சுன்னா தமிழ்நாடு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு திரும்பியே பார்க்க முடியாத கொடூரம் நடக்கும். கூட்டணி குறித்து ஒரு சென்சிட்டிவான டைமில் அலையன்ஸ் உள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே வெளியில் ட்வீட் போட்டவங்க, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவரையும் கூட்டணியும் கடுமையாக விமர்சித்தவங்க, அது மாணிக்கம் தாக்கூராக இருக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கலாம், ஜோதிமணியாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே இவங்க மேலே எல்லாம் ஆக்ஷன். வேலுச்சாமி இப்போ ஒவ்வொரு டிபேட்லேயும் அவ்வளவு பேசினார். அவர் ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து நீக்கினாங்க, அதுக்கப்புறம் எப்போ சேர்த்தாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு அவர் காங்கிரஸ் முகமாக பேசி கொண்டிருந்தார். அப்போதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தது ஏன்? நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், அது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுடைய மனக்குமுறலாக இருந்ததுனால தான் அது ஆக்ஷன்னு நான் நம்புகிறேன், டு மை சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் ஐ எம் ஹாப்பி அந்த ஆக்ஷனில். ஒரு பக்கம் இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா, நான் பொதுத்தளத்தில் தான் கருத்து தெரிவித்தேன், உண்மை தான். ஏன்னா கருத்து நீங்கள் என்கிட்ட கேட்க போகிறதில்ல. இல்லை என்னை டெல்லிக்கு கூப்பிட்டு எனக்கு கருத்து கேட்க போகிறேன், அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இல்லை இங்கே சத்தியமூர்த்தி பவனில் கூப்பிட்டு என்ன செய்யலாம் இல்லைன்னு சில பேர் என்னை கேட்க போகிறது கிடையாது. இல்லை குறைந்தபட்சம் இளைஞர் காங்கிரஸில் இருக்கிறோம், அந்த மாநில தலைவர் என்னை கூப்பிட்டு இப்போ நீயும் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கும், 47 பொதுச் செயலாளர் இருக்கிறோம், அதில் நான் 3rd place வாங்கினேன் இந்த ஓட்டு வாங்குறதுல, 21,000 சில்லற. ஓகேப்பா நீயும் ஒரு 3,000 இருக்கிற போச்சுல, நீ ஒரு கருத்து சொல்லு அப்படின்னு கேட்க போகிறது இல்லை. ஏன்னா இப்போ பாருங்கள், கூடி தான் முடிவு பண்ணுவோம் சொல்கிறேன். இப்போ கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸே இல்லை, ஆனால் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு எனக்கு. ஏன்னா நானும் கிரவுண்ட்லேயும் வலைதளங்கள்லேயும் ஊடகங்கள்லேயும் இழுத்து பிடிச்சி நானும் கட்சிக்காக பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய பல நேரங்களில் காலங்களில் ஒரு விவாதத்தில் போய் நின்று கரெக்டாக கட்சியை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அது என்னென்னா அரை நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அது எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விவாதத்தை நடத்துகிறப்ப எவன் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கிறான், எவன் சும்மானா கையை அரைச்சிட்டு வந்திருக்கான் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்போது அரை நாள் என்பது குறைந்தது எனக்கு. அது மென்டல் டார்ச்சராக இருக்கும். அந்த அரை நாள் சும்மானா சொல்லுவான் டிவியில் உட்காந்தாரு இதாகிட்டாருன்னு, எல்லாமே சிரமம் தான். கட்சிக்கு யார் என்ன பாடுபட்டாலும் அந்த சிரமம் தான். அப்போ இதெல்லாம் பண்ணுறோம், ஏதாவது நம்மளுக்கு ஒரு கூப்பிட்டு கேட்பாங்களான்னா ஒன்றும் கிடையாது. அப்போது திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, நீங்கள் சொல்லக்கூடிய மாணிக்கம் தாக்கூரோ ஜோதிமணியோ யாரோ மற்ற ஆட்கள் யாரோ இவங்களுக்கெல்லாம் கேட்டால் ராகுல் காந்திக்கு நெருக்கம்னு இழிச்சிக்கிறானுங்க வெக்கமே இல்லாமல் சில பேர். அப்போ இவனுங்களாம் என்ன செய்யணும், உங்களுக்கெல்லாம் கருத்து சொல்கிறதுக்கு இடம் இருக்குது, எங்களுக்கு வடிகாலே கிடையாது. நாங்கள் அறிவிப்பை பார்த்துட்டு அதிர்ச்சியாக தான் கருத்தே சொல்கிறோம். நீங்கள் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக அந்த அறிவிப்பை ஏற்பதற்கும் மாற்றுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நியாயமாக உங்கள் மீது தான் அடிப்படை உறுப்பினரே தூக்கணும் உங்களை. ஏன்னா உங்களுக்கு கருத்து சொல்வதற்கு நேராக நீங்கள் நினச்சா ராகுல் காந்தி டைம் ஆகிட்டு சொல்லலாம், இல்லை ராகுல் காந்தியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மல்லிகார்ஜுனக்காரருக்கு எப்போ வேணால் சந்திச்சு நீங்கள் கருத்தை சொல்லலாம். அந்த கருத்து தான் சரி, இப்போ எங்களை மாதிரி கட்சிக்காக தான் நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு உண்மையான உணர்வு கொண்ட நீங்களாக இருந்தீங்கன்னா அந்த வாசல்லே கார்கே கால பக்கத்துலேயே உட்காந்து நீ சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த கருத்தை, இதுதான் இது மிச்சம் பண்ணாதீங்க, ரொம்ப தப்பாயிரும், இது சரி வராது, புரிய வைக்கலாம், ரெக்கார்ட்ஸ் கொடுக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக செய்யலாம், சொல்ல வைக்கலாம், புரிய வைக்கலாம். கருத்து சொல்வதற்கும் தன்னுடைய கருத்தை பரிமாறுவதற்கும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கும் இவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இவங்க சொன்னால் அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. சொன்னால் நடவடிக்கைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது இது கட்சியை கட்டமைப்பை எதிர்த்தவர்களும் உடைத்தவர்களும் யாருன்னா இவர்கள் குற்றவாளிகள். நியாயமாக பார்த்தா நான் குற்றவாளி கிடையாது, நான் கரெக்டாக தான் பேசியிருக்கேன். ஏன்னா ஆனால் எந்த இடத்திலும் கட்சியை விட்டு கொடுத்து நான் பேசியதில்லை, கட்சியுடைய கண்ணியத்துக்கு மாறாக பேசியதில்லை, களங்கம் விளைவித்ததில்லை. இன்றைக்கும் தாவேக்காவோடு சேர்ந்தது என்பது சூசைட் அப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி விஜய் என்ன பண்ணியிருக்காரு, என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் என்று பிரகடனப்படுத்துகிறார். எந்த இடத்துலையும் ஒரு அதிமுக அரசியல் எதிரி என்று சொல்லவில்லை. அப்படின்னும்போது தேர்தலை சந்திக்கிறார். என்ன சொல்லி சந்திக்கிறார், தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும், இனிமேல் போட்டியே தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படிங்கிறார். அவர் நியாயமாக ஆதரவு கோர வேண்டும் என்றால் யார்கிட்ட கோரணும் அப்படின்னு சொன்னால், வாய்ப்பு இருக்கக்கூடிய இவரோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய, இவர் சொல்லக்கூடிய அதே தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய அதிமுகட்ட போய் கோரியிருக்கணும். ஏன் இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணி வச்சுன்னு போனார்? விஜய் தேர்தலுக்கு முன்பு பரப்புரையில் ஒன்று சொன்னார், உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கிறது, விலை போன காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொன்னார். ஆமாம், இப்போ நீங்கள் உண்மையான காங்கிரஸை கூப்பிட்டுருக்கீங்களா இல்லை காசு வாங்கின காங்கிரஸை கூப்பிட்டுருக்கீங்களா?
அப்போ அன்றைக்கி எவ்வளோ காசு வாங்கினாங்கிறதுக்காக திமுக கூட போனாங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? அதோட அதிகமாக கொடுத்துட்டீங்களா உங்ககிட்ட வரதுக்கு? நம்ம கட்சியை கொச்சையாக சொன்னால் வேறு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு கட்சியை காசு வாங்கிட்டு போகிறோன்னா என்னத்தை சொல்ல வராரு? காசு கொடுத்தா எவன்ட்ட வேணா போவான் இந்த கட்சின்னு நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்கான். அவன் அசிங்கப்படுத்தி துப்பி அந்த எச்சையுடைய ஈரம் கூட காயலை. இப்போ திரும்ப கூப்பிட்டுருக்கீங்க. முதல்ல உனக்கு வெக்கம் இருக்கா, இல்லை போய் சேர்ந்த உனக்கு வெக்கம் இருக்கா? நீ காசு வாங்கினா விலை போகிற காங்கிரஸ் தானே அது. சரி, உண்மையான காங்கிரஸ் தான் ஓன்ட்டு இருக்குல்ல. இப்போ எதுக்கு அந்த காங்கிரஸ் கூப்பிடுற? அப்போ எண்ணிக்கை வேணும்னா நீ யார் அசிங்கப்படுத்தி அந்த அசிங்கத்தை வாங்கி நீ தடவிக்குவேன். நீங்களும் போய் வெக்கம் இல்லாமல் சேர்ந்துக்குவீங்க அப்படின்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? நான் இதை தான் ரொம்ப நாளாக கேட்டு வர்றேன். விலை போன காங்கிரஸ் அப்படின்னு சொன்னார். நான் விஜய் என்ன கேட்குறேன், அசிங்கம் தான், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தீங்க? இல்லை ஒரு கொள்கையை சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ கொள்கைக்காக போகிற கட்சியை வந்து விலைக்கு போகிற கட்சின்னு அசிங்கப்படுத்தி அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்பியா? ஏன் எதுவுமே இல்லை விஜய்கிட்ட. எதை பேசுனதை பற்றியும் அக்கறை இல்லை. தனக்கு ஆட்சி வேண்டுமா? நீங்கள் இப்படி நான் உங்ககிட்ட நீங்கள் ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனு, யூ ஆர் அ ஃபோர் ஃப்ரண்ட் ரன்னர் அண்ட் பைனியர் இன் திஸ் ஃபீல்டு. மட்டும் கேட்குறேன், இதே நிலைமை திமுகவுக்கு ஏற்பட்டிருந்தால், இந்த மாதிரி ஒரு தொங்கு சூழ்நிலை, ஐயுஎம்எல்ஐ சந்தித்து அவருடைய ஆதரவை கேட்டால் நம்ம ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது, கம்யூனிஸ்ட்டை கேட்டால் நம்ம ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னா முதலமைச்சர் ஸ்டாலினே இறங்கி போய் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஸ்டாலினோட பெரிய கொம்பாய் அவர். அதுன்னு அது ஆதவர்ஜனாவையும் அருண்ராஜா அனுப்புறது. ஏங்க இருந்தாலும் அரகன்ஸ் டு த கோரில் இருக்கிறாப்புல. தப்பி தவறி ஆட்சி கீச்சி கிடச்சிருச்சுன்னா தமிழ்நாடு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு திரும்பியே பார்க்க முடியாத கொடூரம் நடக்கும். நான் கேட்குற தப்பு இருந்தால் என்னை திருத்தி கொடுங்க. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஸ்டாலினே போவாரா போக மாட்டார்? இப்படி ஆட்சி அமைக்கிறது உங்களுக்கு வேணும்னா இறங்கி நடப்பாரா இல்லையா? அவர் இவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அங்க போய் ஒரு கடந்த காலங்கள்ல இவங்க எல்லாருமே போனவங்க தானே, அந்த மாதிரி போய் அந்த மாதிரி பண்ணுவாங்க தானே தலைவர்கள் போறது. அது ஒரு பக்கம், அது வேற. இந்த தேவைன்னு வர்றப்ப அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் சினாரியோட கம்பேர் பண்ணி சொல்லணும். மற்ற நேரங்களில் போவார் போக மாட்டாருன்னு கூட வச்சுக்கலாம். ஜீவா அப்பாகத்தை கூட போய் பார்க்குற எளிமையானவர் தான் விஜய் அப்படின்னு கூட ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கிட்டா கூட, உங்களுக்கு ஆதரவு வேண்டும் அப்படின்னா நேரம் இறங்கி ஓடுவார். ஓடி வாங்க நம்ம போய் என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு போய் கேட்டுருவோம், நம்ம ஆதரவு தானே அப்படின்னு கேட்டுருவார். இதுதானே முறை. போனவன் என்ன சொல்றான்? திமுக பேசி சொல்லுங்கன்றான். ஐயுஎம்எல்ல திமுக தான். சரி, திமுக பேசிட்டு சொல்லுங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன பேசணும்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற போதுதான் இது ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு. ஏன்னா இன்னைக்கு திமுக ஒரு காங்கிரஸ் மேல ஒரு சின்ன அதிருப்தி வந்தா கூட அகிலேஷ் யாதவையோ மம்தா பானர்ஜியையோ கெஜ்ரிவாலையோ தூக்கி பிடிச்சி தாங்கி நிற்கிற அளவுக்கான வலிமை படைத்த தலைவராக மரியாதைக்குரிய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தார். இப்போ பாஜக என்ன செய்திருக்கிறது என்றால், அவர் அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அண்டர் தி கெப்பாசிட்டி ஆஃப் சிஎம் அவர் செஞ்சதுக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு டீலிமிட்டேஷனுக்கு. இப்போ வெறும் இப்போ சொல்லப்போனால் இப்போ எம்எல்ஏ கூட இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை தள்ளிட்டானுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்படி நின்றுக்கிட்டு ஒரு தேசிய அளவில் ஒருங்கிணைக்கிறதுக்கு போனார்னா அது எப்படி இருக்கும்? இதை செய்யறதுக்காக இந்த சதியால் இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா இல்லையா? அந்த புள்ளிக்கு தான் நான் உடச்சி கேட்குறேன். அதாவது அது சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்டாக ட்ரெண்ட் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு முக்கியமான ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் இருக்கிறது. பேராசிரியர் நேற்றைக்கு அந்த ஃபோன் வீடியோ இருக்கு இல்லையா, அதாவது காதர் மைதீன் பேராசிரியருடைய அந்த ஐயுஎம்எல்லுடைய ஆதரவு கேட்டதுக்கு டிவிகேக்கு கொடுத்த பதில். தமிமும் அன்சாரி வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சரை போய் சந்தித்து நான் ராஜினாமா பண்ணுறேன், சித்தாந்த ரீதியாக நீங்கள் நிற்கணும்னு சொல்லி அவர் போய் கேட்ட அந்த ஒரு சினாரியோ, நீங்கள் கொள்கை ரீதியாக ஒரு கருத்தை வெளியிட்டதற்காக இப்போ உங்களுக்கு ஒரு நடவடிக்கைன்னு ஒன்று நடத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு. இப்படி அதாவது ஷானவாஸ் தொடர்ந்து கொள்கை ரீதியாக பேசி கொண்டிருந்தார், அவருக்கு இருந்த ஒன்று. ஆனால் அந்த கட்சியிலே மீண்டும் சீட்டு கொடுக்க முடியாமல் போன ஒரு சினாரியோ. ஆனால் நீங்கள் 4 பேர், இப்போ நான் சொன்ன நீங்கள் 4 பேருமே சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவர்கள், இந்த தமிழ் மண்ணுடைய அரசியலோட ஒற்றி போகக்கூடிய ஒருவர். ஏன் உங்கள் 4 பேராலையுமே டிவிகே சிறுபான்மையினவர்களுக்கான கட்சிங்கிற இடத்துக்கு நகரவே மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? பெரிய கொஷின் கேட்டீங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எளிமையாக சொல்கிறேன். நான் இது ஏற்கனவே வேற ஒரு பேட்டியில் சொன்னேன். எங்களை பொறுத்தவரை ஸ்டாலின் இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். அது ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப மனசார சொல்கிறோம். நாங்கள் திஸ் கம்யூனிட்டி இஸ் இன்டெப்டட். அது சிலர் ஏற்கலாம், சிலர் ஏற்காமல் போகலாம். அவர் ஆட்சியிலே இல்லை, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அங்கே நேற்று என்ன ஒரு நண்பர், என்னுடைய நீண்டகால நண்பர் ஒருத்தர் திமுகவில் வந்தார். அவர் திமுகவில் இருக்கார். வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப அருமையான நண்பர். பேசிட்டு அதாவது முஸ்லீம் பேசிகிட்டே இல்லைங்க அதெல்லாம் வேறங்க, மற்ற ஆளுங்களாம் வேறங்க, நம்மளுக்கு தலைவர் தாங்க அப்படின்ட்டு அழுதுட்டார். அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு.
இன்றைக்கி அவரை வந்து நம்ம இதாக பார்க்க முடியல அப்படின்றப்ப வந்து அவர் ஒரு சிஎம்ஐ இல்லை அப்படிங்கிறப்ப வந்துட்டார். அது வந்து என்னென்னா இன்றைக்கி கிடையாது, அது வந்து அவருடைய ஒரு அப்படியே லைன் ஆஃப் ஆக்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் அவர் வந்து நிதானம் கூட தவறி இருப்பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்போ எந்திரிச்சு நின்று ஆனால் அரசியலுக்காக கூட செய்யட்டும், விஜய் செய்யலையே, அரசியலுக்காகவாது திருப்பரங்குன்ற சொல்றது தப்பு தாங்க அப்படின்னு பேசியிருந்தா ஒரு வாதம் நல்லா இருந்திருக்குமே. அவங்க அரசியல் செய்கிறாங்க, ஒரு வார்த்தை அவங்க அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு கடக்கிறது எளிது, களத்தில் நின்று அதில் விட ரெப்ரகரேஷனை தாங்கிட்டு நிற்கிறது கஷ்டம். அரசியலுக்காகவாது எங்களோட நில்லுங்க. இந்தியா முழுக்க எந்த தலைவரும் இவ்வளவு வம்பையும் தும்பையும் தாங்கி கொண்டு ஆளுநர்களை எதிர்த்து கொண்டு முக்கியமான ஒரு மேட்டர் இருக்கு, இதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்பர் 1ல கொண்டு வரணும் மாநிலத்தை. என்ன பண்றது, பிஜேபி இப்படி பண்ணிருச்சு, நான் என்னால் வந்து கம்பெனிஸை கொண்டு வர முடியல, மம்தா பானர்ஜி மாதிரி லேம் எக்ஸ்கியூசஸ் பண்ணல. என்ன பண்றது, பிஜேபி இப்படி பண்ணிருச்சு, நான் என்ன பண்ண முடியாதுன்னு அகிலேஷ் யாதவும் அவங்களை குறைந்த மதிப்பீடு சொல்லலை. அவங்க அந்த அழுத்தத்தை தாங்கி மேலே எழுந்து வர முடியல. அதை தாண்டி மேலே எழுந்து வந்து நீ 10,000 கோடி கொடுத்தாலும் இந்த மண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்ற அதே நேரத்தில் லிட்ரஸியில் நம்ம வந்து முந்திக்கிட்டு நிற்கிறோம். அப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டும் அதே நேரம் மைனாரிட்டி ரைட்ஸில் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு லீடருங்கிறத மனதார இந்த சமூகம் நம்புகிறது. ரசிக மனப்பான்மையிலும் நம்ம ஒரே கொஸ்டின் தான் கேட்போம், ஏன் டிவிக்கு நம்ம இப்படி எடுத்துக்க முடியல? ட்ராக்கிங்க. நான் இப்பவும் அவரை தப்பாக சொல்லவே இல்லை. அதாவது சமீபத்தில் நடந்த விஷயங்களில் அவர் ஃபெயில் ஆகிட்டார். அது திருப்பரங்குன்ற மேட்ரோ, மற்றபடி இப்போ இந்த ஜனநாயகன் ரிலீஸ் மேட்ரோ, இப்போ வந்து ஆளுநர் விவகாரமோ, எதாக சமீபத்தில் நடந்த பல விஷயங்கள் அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார். இது கூட விட்டுறலாம். நான் சொல்ல வரதுன்னா, அவர் லெட் ஹிம் கம் டு தி பொலிட்டிக்கல் அரீனா, லெட் ஹிம் ஃபேஸ் தி ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் பிஜேபி, இஃப் அட் ஆல் ஹி இஸ் ஸ்டாண்டிங் அட் தி ரைட் பார்ட் ஆஃப் தி ஹிஸ்ட்ரி. கரெக்டான இடத்துல நிற்கிறாரு. நான் அவர் சொல்கிற மாதிரி என்னுடைய கொள்கை எதிரி, நீங்கள் கொள்கை எதிரி எனக்கு பாஜக, நான் வந்து சிறுபான்மை சமூகங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவங்களுக்கு பக்கபலமாக நிற்பேன் நீங்கள் டெக்ளேர் பண்ணீங்கன்னா அங்கேருந்து டக்குனு ஒரு அழுத்தம் வரும். எப்படி இங்கே காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு நீங்கள் போய் ஆட்சி அமைக்க பண்ணால் வருது அழுத்தத்தை நான் ஏற்கிறேன், இப்படி வரும். அப்படி வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு நின்று களத்தில் ஃபேஸ் பண்ணுற வரலாறு இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கு இருக்குது? இது வந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளேயும் எங்கள் வீட்டு தாய்மார்கள் அழுகிறார்கள், இது உண்மை. எங்கள் வீட்டு தாய்மார்கள் அழுகிறார்கள், வேதனையோட புரள்றாங்க. இப்போ இதெல்லாம் உண்மை. எப்படி நடந்துச்சு இதுவரை ஸ்டேட்டஸே வைக்காத எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் ஸ்டாலின் போட்டோ வச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும், யூபியில் நடந்து செல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்ணை தன்னுடைய கைகளை வைத்து மானபங்கப்படுத்துறான் ஒருத்தன், அவன் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது அரசு. நடந்து போற பெண்ணை, ஆசிஃபா விவகாரங்கள் இதெல்லாம் நான் சொல்லி தெரியும், சஃபியா சைஃபி விவகாரம்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் இருக்கிற மாநிலத்தில் பெண்களுக்கு மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இதே முஸ்லீம் பெண்கள் ஷாயின்பாகில் போராட்டம் நடத்தும் போது எதிர்க்கட்சி தலைவராக போய் அவங்களை சந்திச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க, அடுத்து நம்ம ஆட்சி வரும், வந்த உடனே நான் உங்களுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றுன்னு சொல்ல மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் அ வேர்ட், இட் வாஸ் அ ப்ராமிஸ். அது பண்ணார். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்போது கையை உயர்த்தி போராட்டம் பண்ணிட்டார். அது மேபி அது ஒரு ஆக்ரோஷமான நிலைப்பாடாக கூட எடுத்துக்கலாம், நின்றார். அதெல்லாம் ஒரு வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் இப்படி நிற்கிறாரு. அவர் மாற்றி செய்யும்போது எதிர்ப்போமான எதிர்ப்போம், அது வேற. நம்ம ஒன்றும் அப்படி நிரந்தரமாக இப்படி இருக்கணும்னு இல்லை, பண்ணலையே. அவர் எல்லா இடத்துலையும் கரெக்டாக நின்றுருக்காரு. எங்க ஒரு இடத்துல இப்படி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு, இப்படி ஈல்ட் ஆகிட்டாரு, இப்படி மாற்றி செஞ்சுட்டாரு அப்படின்னு இல்லையே. அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் வேற ஆப்ஷனே கிடையாது. இது வரணும்னா செய்யட்டும், ஸ்டாலினை விட ஒரு படி மேலே நிற்கட்டும் விஜய், அப்போ நாங்கள் விஜய்க்கு லாயலாக இருப்போம். யதார்த்தம் தானே, மறுத்து பேச முடியாதுல்ல. ஸ்டாலினை விட ஒரு படி மேலே நின்று விஜய் செஞ்சு காட்டட்டும், முடியாதுல்ல. சனாதன தர்மம்னு பேசுகிறாரு, மறுநாள் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன இப்படிலாம் வருது, தூக்கில் கூட போட்டுட்டாங்க, சொன்ன கருத்து சரிதாங்கன்றார். இதை மாதிரிலாம் யாராவது பேசியிருக்காங்களா இந்தியாவில்? பற்றி இப்படி கேட்டிருக்காங்க, அப்படி ரன்னிங்கில் சொல்லிட்டு போகிறாரு உதயநிதி ஸ்டாலின், தூக்கில் கூட போட்டுட்டாங்க, சொன்ன கருத்து ஒன்று தான், சரிதான் அப்படின்ட்டார். அப்போ இப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வேறு லீடர்ஸ் யாருமே இல்லை, பட்டு கொஞ்சம் டிஸ்டெபிளைஸ் ஆயிடுவாங்க டக்குன்னு. அப்போது இதெல்லாம் ரெக்கார்டு இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லோரும் வந்து லிட்ரஸி ரேட்டில் நல்லா இருக்கிறவங்க. 63% ஆஃப் ஹிந்துஸ் ஆர் ரெகுலர்லி டெம்பிள் கோயிங் ஹிந்துஸ் இன் தமிழ்நாடு, விச் இஸ் ஹையஸ்ட் இன் இந்தியா, இன் தி நேஷன் ஆவரேஜ்லேயே. பட் ஸ்டில் தே ஆர் ஓகே வித் தேர் முஸ்லீம் நெய்பர்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி பீஃப் ஈட்டர்ஸ்னால் அதுக்கு காரணம் இந்த பகுத்தறிவு எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு விஜயோடைய எழுச்சி என்பது அந்த பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு எழுச்சியாக பார்க்கிறேன். எதுக்காக இவனுக்கு ஓட்டு போட்டனா தெரியாது, விஜய் வந்து விசில கட்டி இவனுக்கு ஓட்டு போட சொன்னார், அதனால போட்டேன். 18 வயசுக்கு பிறகு தான் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிற அதிகாரத்தை கொடுக்குது கவர்மெண்ட், அஸ் பெர் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி, மெஜாரிட்டி ஆக்ட் படி. ஏன் அப்படின்னா அப்போ தான் அவனுக்கு தெரியுது, சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இவர் ஓட்டு போடுன்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் என்ன, எதாவது விளங்கிக்க முடியுதா? அப்போ இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள், விவரம் இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சிடக்கூடாது. இது வந்து தப்பாக தான் போய் முடியும், இது நியாயம் கிடையாது. ஒரு கால் இது அமைந்து இது தொடர்ந்து விட்டது என்றால் அவர் வந்து ஆணவத்தின் அராஜகத்தின் உச்சத்துக்கு செல்வார்.
ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் நிறுத்துனீங்கன்னா ஆமாம்மா ஓட்டு போயிடும், இது தப்பாக போயிடும் அப்படின்னு பயப்படுவார். எடப்பாடி வந்து ஆமாம்மா இது நம்ம செஞ்சுட்டா சரியாக இருக்காது, தப்பாக போயிடும் அப்படின்னு பயப்படுவார். நான் எது பண்ணாலும் எனக்கு மக்கள் ஓட்டு போடுவான், நீ பாட்டுக்கு செய் அப்படிங்கிற நிலைக்கு விஜய் வருவாருன்னு பயப்படுறோம். ஓட்டு போயிடும், மக்கள்கிட்ட செய்ய முடியாமல் போயிடும் இப்படிங்கிற சில காரணங்கள் வந்தால் கூட ரைட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைய தேதி வரை, ஏன்னா தோத்தா கூட உடனே தொகுதிக்கு போகிறார். அதை பார்த்து ஒரே சோகம் எல்லாருக்கும். அவர் சும்மாவது இருந்திருக்கலாம், தோத்தனா உடனே தொகுதிக்கு போகிறார். அந்த வீடியோ வருது, அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே சோகம், அப்படியே நெஞ்ச உழுக்குது அப்படியே. ஸோ இந்த மாதிரி என்றைக்குமே களத்திலும் நம்மளை விட்டு நகராத, மனங்களிலும் நம்மளை விட்டு நகராத ஒரே தலைவராக இன்றைக்கு இந்தியா முழுக்க, நான் சொல்கிறது வட மாநிலங்களில் நிறைய இஸ்லாமியர்கள் எனக்கு தெரியும், அவங்கெல்லாம் அப்படியே சந்தோஷப்படுவாங்க. இதை நான் யாராவது ஏதோ வீடியோக்காக எக்ஸாஜரேஷன் பண்ணுறவங்க கூட நினச்சிட்டு போட்டோம், இதெல்லாம் எங்களுடைய எமோஷன். அவன் வந்து ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு, எதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா நிற்கிறாரு, நீங்களாம் நல்லா படித்து நல்லா வந்துடுறீங்க, நல்லா நிற்கிறீங்க, ஸ்டாலினுடைய ஒரு இது உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்களும் அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்போம். எங்களுதில் வந்து முஸ்லீம் லீகும் பேராசிரியர் ஜவாஹர்லா ஒரு பக்கமும், அன்சாரி வந்து ஷானவாஸ் சார் ஒரு பக்கமும் இப்படிலாம் மாற்றி நின்றாங்க அப்படின்னா கூட நம்ம சொல்லலாம். எல்லாரும் ஒன்றா நின்று, இப்போ நெல்லை முபாரக் அவர்கள் எல்லாரும் ஒன்றா நின்று ஒரு இடத்துல நிற்கிறோம்னா கம்யூனிட்டி ஒரு பக்கம் நிற்கிது. இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய அலை அடிச்சாரா? நீங்கள் பாருங்கள், விஜய் இவ்வளோ பெரிய அலை அடிச்சாரா? அறந்தாங்கி என்கின்ற ஒரு முஸ்லீம் தொகுதியை தவிர ஏன்னா அது பையன் வந்து ஆல்ரெடி கவுன்சிலராக இருந்திருக்காரு, அந்த மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆன ஆள், அரசியலில் இருக்கிறார், அவர் ஒரு எக்ஸம்ஷன் தான். அவரை தவிர ஒரு முஸ்லீம் திக்லி பாப்புலேட்டட் டிசைனிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சொல்லுங்கள் டிவிக்கு ஜெயிச்சதுன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி கூட தாவேக்க ஜெயிக்கல. வி மேட் ஷுர் தட் வி ஓட் டு டிஎம்கே. மற்ற இடங்களில் பிரிஞ்சிருக்கலாம், எப்படின்னா முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத இடங்களில், இப்போ ராயபுரம் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கெல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க, அவங்க மாறி போட்டு விட்டாங்க, மிஸ் ஆயிடுச்சு. முஸ்லீம்கள் அதிகமாக ஜமாத்தாக இணைந்திருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்பா இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ஷோ அவர் லாயல்ட்டி அப்படின்னு தெளிவாக நின்னாங்க, தெளிவாக பண்ணாங்க. இது எல்லாமே எல்லா தலைவர்களும் பார்க்குறாங்க. பட் ஸ்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி மாற்றி பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிங்கப்பா அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மிஸ் ஆகக்கூடாது. நம்ம அப்படி ஆனால் நம்மளே மைனாரிட்டி, ஏற்கனவே ஒருத்தன் 80:20 சொல்லிட்டு சுற்றுறான். அதை மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது. நம்ம கரெக்டாக யோசித்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸஸ் தான் நம்ம என்றைக்கும் ஓட்டு போடணும். நம்ம வாக்கு வந்து சிந்திச்சு இவருக்கு போட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் நம்ம வரணும்னு நம்ம இன்னும் பிரச்சாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். புகாரியுடைய அடுத்த நகர்வு என்ன? காங்கிரஸோடு சண்டை பண்ணி, ஏன்னா கொள்கை ரீதியாக நிற்கிற ஒரு ஆள் நீங்கள், அங்கேயே இருக்கிறதா இல்லை திமுகவில் இணைவீர்களா? அது என்ன ஒரே ஆப்ஷன் தானா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அண்டட் கொஸ்டின் மாதிரி. சரி, அடுத்த நகர்வு அப்படின்னா தெரியும். சீரியஸாகவே நேற்று நான் என்ன ஒரு நான் கேள்விப்பட்டது என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், கோப்படுவாங்க நிறைய பேர், கட்சியில் வந்து இது இருக்கும், கட்சியில் ஃபேஸ்புக்கிலலாம் எழுதுனாங்க, ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பட் பண்ணதுக்கு பிறகு நான் இன்னொரு திருப்தி என்னென்னா, ஒரு திருப்தி என்னென்னா, ஓகே அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு போல், நல்லது. இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டிருந்தா நான் பேசியே இருக்க மாட்டேன். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு இதுதான் பதில். ஆக்சுவலாக பொறுத்து இருந்து தான், நானுமே பொறுமையாக தானே செய்யணும் எதையுமே. பட் அரசியல் களத்தில் நம்ம தொடர்ந்து சுழலணும், அதுக்கு தேவை இருக்குது, வயது இருக்குது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். என்னுடைய ஆசை மாற்று கருத்தே கிடையாது, தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். இது வந்து தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு கருத்துன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன், தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும். பட் காலம்தான் அதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்குமான்னு முடிவு எடுக்கணும். ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது, இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி. கருத்துக்களை தன்னாட்சியோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.